இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை உங்களோட பகிர்ந்துக்க போறோம். சென்ற வகுப்புல நாம பகுதியாக நிறுத்தப்பட்டுச்சுன்னு நினைக்கிற ஒரு சிந்தனை பேசிட்டு இருந்தோம். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் போல. அதுல பல ஞானிகள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி இந்த நூற்றாண்டு தந்த மகான். அவர் இந்த விஞ்ஞான யுகத்திற்கு தகுந்தாற் போல இந்த யோக பயிற்சிகளை வடிவமைச்சிருக்காங்க. இதை நீங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப யோக பயிற்சிகள் பல்லாயிரம் வருஷமா இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மகான்கள் அந்த யோக பயிற்சியை கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப மகரிஷி சொல்றது வேற, நபிகள் சொல்றது வேற, இயேசு மகான் சொல்றது வேற, புத்தர் சொல்றது வேற, வள்ளலார், வள்ளுவர், திருமூலர், அகத்தியர், இன்னும் குருநானக், இன்னும் உலகத்துல பல்வேறு ஞானிகள், பல்வேறு மதங்களை தோற்றுவித்த ஞானிகள், அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கருத்து ஒன்றுதான். மகரிஷி கூட அழகா சொல்லுவாங்க. புத்தரென்ற பெரியாரும் இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள். நித்தியமாம், இந்த உண்மையான, சத்தியமான, எப்பொழுதும் இருக்கின்ற நித்திய பொருளான இறைநிலையை உணர்ந்த ஞானியர்கள், நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன. இதனால் வரைக்கும் எத்தனை மகான்கள் எத்தனை விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பா வச்சீங்கன்னா அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. எல்லாம் சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்த ஒரே கருத்தா தான் இருக்கும். அது வெவ்வேறு கருத்து இல்ல, ஒரே கருத்தை தான் எல்லா மகான்களும் சொல்றாங்க. அந்தந்த காலத்துல அந்தந்த இடம் காலம் தேவை இவையொப்ப அவங்க பல்வேறு விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த வழியில மகரிஷி அவங்க இப்ப கடைசியா நம்ம பார்த்த ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம். வள்ளலாருக்கு அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்த மகான் மகரிஷி அவங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ வேதாத்திரி மகரிஷி சொன்ன தத்துவங்கள், சொல்லிக் கொண்டிருக்கிற தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது இல்லையா? பொதுவா ரொம்ப எளிமையா நம்ம அதை எடுத்துக்கிறோம். அது உண்மை கூட தான். எளிமைதான், இல்லைன்னா சொல்லல. அப்போ எளிமையா இருக்கிறதுனால நாம் அது என்ன பண்ணிட வேண்டியதில்லை, ரொம்ப சிம்பிளானது அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முழுமையானதும் கூடன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முழுமையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடையாதுங்க, என்ன டவுட் கிடையாது. அதுல அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆஹ் ஒரு ஐயப்பாடு எழாது. சரிங்களா? இல்ல அப்படின்னா இது போக வேற ஏதாவது இருக்குமோ இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக இருக்கு அப்படின்னா நீங்க உள்ள போனாதான் இருக்கு, வெளியே வந்தா இல்ல. அப்படித்தான் சொல்லணும், சிம்பிளா சொல்லணும்னா. உள்ள போனா இருக்கு, வெளியே வந்தா இல்ல. அதாவது ஒரு ஓகே, மகிழ்ச்சி கொடுத்த தத்துவங்கள் மிக எளிமையா இருப்பதனாலேயே நமக்கு
அது பெரிது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. இன்னும் புரியிற காரணத்தினாலேயே நமக்கு அது பெருசா எடுக்க மாட்டேங்கிறோம். அப்படி கூட வச்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியா புரியறதுனால கூட நாம அதை பெருசா எடுக்காம இருக்கலாம். அப்போ இந்த தத்துவம் நமக்கு மிக முழுமையாக இந்த காலத்திலே நமக்கு தேவையான மாதிரி மகரிஷி அவர்களால் வடிவமைச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. அதனால இதுல நீங்க ஆழங்கால் பதித்து இன்னும் முழுமையாக அந்த தத்துவத்தை புரிந்து உணர்ந்து அந்த முழுமைத்தன்மையை நம்ம எல்லாரும் அடையணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அப்ப இதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், தொடர்ந்து நாம் இந்த பயிற்சிகளை செய்யணும். இது ஒண்ணுதான் அதுக்கு வழி. என்னோட குடும்பம் பொருளாதாரத்துல பின்தங்க கூடாதுன்னா தொடர்ந்து நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், இல்லையா? எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா தொடர்ந்து நீங்க உணவு அருந்தி ஆகணும், கழிவுகளை நீக்கி ஆகணும். இது வாழ்நாள் முழுக்க செய்தாக வேண்டிய ஒரு விஷயம். பிரஷ் பண்ணணும் வாழ்நாள் முழுக்க, குளிக்கணும் வாழ்நாள் முழுக்க, நம்ம கடமையை வாழ்நாள் முழுக்க நம்ம செய்துட்டு தான் இருக்கணும். அது போல இப்ப நாம் இந்த ஆன்மீக பயிற்சிகளை, யோக பயிற்சிகளை செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி பரவாயில்லைங்கிற சூழல்ல நாம இப்ப இல்லை. கட்டாயம் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உடலுக்கு உழைப்பு கிடையாது. உப கருவிகள் எல்லாம் வந்துருச்சு, விஞ்ஞான கருவிகள் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். உழைப்பே கிடையாது நமக்கு. முதல்ல பணக்காரர்களுக்கு வரக்கூடிய அத்தனை நோய்களும் இன்னைக்கு ஏழை பாலை முதல் கொண்டு வந்துட்டு இருக்குது. என்ன காரணம்னா உடலுக்கு உழைப்பு இல்லை, மனதில அமைதி இல்லை, உறவுகள்ல இணக்கம் இல்லை, இயற்கையை முழுமையா கெடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல உணவு இல்லை, நல்ல உறக்கம் இல்லை, பொருளாதார தேவை போதுமான அளவு இல்லை, இல்லையா? அப்ப எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த காலத்துல நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிடி அப்படின்னா குரு மகான்களுடைய அந்த யோக பயிற்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிடி. சிக்கன பிடித்த நிறைவா என்று சொல்லுவது போல யாரெல்லாம் அந்த பயிற்சியை பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க லைஃப் லாங் தொந்தரவு. லைஃப் லாங் நீங்க இதை பத்தி உங்க உடலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு உடல் நலம் கெட்டு போய் எவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். பட் பயிற்சி சரியா செய்யறவங்க பாருங்க, அந்த தொந்தரவுக்குள்ளேயே போக மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன், உடற்பயிற்சி சரியா செய்யறவங்களோட கடைசி நாட்கள் எப்படி இருக்கு. அவங்க சந்தோஷமா ஜாலியா காலையில எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு குழந்தை கூட விளையாண்டுட்டு வீட்டுக்கு ஹெல்ப்பா இருந்துட்டு ஜாலியா டூர் அடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் இந்த உடலை பார்க்காதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆஸ்பத்திரியில படுத்துட்டு அவருக்கு 4 பேரை பார்த்துட்டு அவரோட யூரின் மோஷன் எல்லாம் யாரோ ஒருத்தர் வலிச்சுட்டு அவருக்கு உணவு கொண்டாந்து கொடுத்துட்டு எவ்வளவோ பொருள் செலவு பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாயு மூக்குல எல்லாம் அந்த டியூபை வச்சு இதெல்லாம் பின்னாடி நடக்க கூடாதுன்னா இப்பவே நம்ம செயல் செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். இப்ப கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சுட்டா லைஃப் லாங் நல்லா இருக்கலாம், இல்லையா? பட் இப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டோம்னா லைஃப் லாங் கஷ்டப்படணும். அப்ப இந்த பயிற்சிகளை நாம் முறையாக சரியாக தொடர்ந்து செய்ய வேண்டியது அப்படிங்கிறது நம்மளோட முதல் டியூட்டியா இருக்கணும். அதற்கு நீங்க இப்ப இந்த சங்கத்தோட தொடர்புல இருக்கணும். அதுக்குதான் சொல்லுவாங்க, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. அப்போ சங்கத்தோடு இணைந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டீங்கன்னா நீங்க மீண்டும் உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுவீர்கள். யோக பயிற்சி எல்லாம் மறந்துடுவீங்க. ஏன்னா இது நான் 20 வருஷம் அனுபவத்திலிருந்து சொல்றேன். நான் நம்ம கூட எத்தனையோ பேர் சேர்ந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உடற்பயிற்சி பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ண மாட்டாங்க, காயகல்பம் பண்ண மாட்டாங்க, எந்த தவ தத்துவ விளக்கத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவங்க வாழ்க்கை பழையபடி மாறி இருக்கும். பழையபடி உடல் நலம் கெட்டிருக்கும், மன அமைதி கெட்டிருக்கும், குடும்ப உறவுகள்ல சிக்கல் வந்துட்டு இருக்கும். சரிங்களா?
அவங்க எப்பவும் போல வாழ்க்கையை வாழ்ந்து செத்துருவாங்க. என்ன புலம்பிட்டே இருப்பாங்க, அடடா அந்த யோகாவுக்கு போனமே, செஞ்சிருக்கலாமே. ஆனா செய்ய முடியாது. ஏன்னா இந்த தூண்டுதல் நடந்துட்டே இருக்கணும் நமக்குள்ள. கெட்ட விஷயத்துக்கு தூண்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, தானா நடக்கும். டிவி பார்க்கணுமா, செல்போன் பார்க்கணுமா, நியாயம் பேசணுமா, டைம் வேஸ்ட் பண்ணணுமா, இல்லையா? ஈஸியா நடக்கும், நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். பட் இந்த பயிற்சி பண்ணணுமா, மற்றவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது சொல்லணுமா, சேவை செய்யணுமானா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இது தீவிரமா இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அப்ப நீங்க 178 பேர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப பர்டிகுலரா செலக்ட் பண்ணப்பட்டவங்க, அப்படி வச்சுக்கோங்க மனசுல. இறைவனால் குருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இங்க தொடர்ந்து வர முடியும். இன்னைக்கு வகுப்பே எல்லாரும் அட்டன் பண்ணல பாருங்களேன். ஏன்னா அவங்க எல்லாருமே கத்துக்கிட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டாங்க, அந்த மனோநிலைக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுதான் தவறான மனோநிலை. எந்த நாள் எந்த ஞானம் யாருக்கு கிடைக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் சரியா பயன்படுத்திக்கணும். இப்ப இறை சாதனை மார்க்கத்தில் நம்ம ஆயிரக்கணக்கான பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். இது 3வது பேட்ச் ஆனந்த யோகா பயிற்சி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 பேட்ச் நடத்தணும். ரெண்டுலயும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் 2000 பேருக்கு மேல வந்து கலந்துக்கிட்டாங்க. உங்க பேட்ச்லயே 1000 பேருக்கு மேல வந்தாங்க ஆரம்பத்தில். ஒரு கிட்டத்தட்ட 5000 பேர் 6000 பேருக்கு நேரடியா பயிற்சி கொடுத்துருக்கோம். அது போக யூடியூப்லயே கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்ப எவ்வளவோ பேர் இந்த விஷயத்த பாக்குறாங்க. இறை சாதனை மார்க்கத்தினோட சேனல் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. சரிங்களா? அத்தனையிலே மக்கள் இருக்கிறாங்க. பட் எவ்வளவு பேரை இறை சாதனை மார்க்க ஞாபகம் வச்சிருக்கோம்? உங்க மைண்ட்ல இறை சாதனை மார்க் இருக்கிறது ஒண்ணு. பட் இறை சாதனை மார்க்க ட்ரஸ்ட்ல உங்க பேரு எப்ப மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா, நீங்க இதுல ஆசிரியரா இருக்கும்போது இருக்கும். அவ தொடர்ந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டே இருப்போம். இப்ப நீங்க அந்த 178 பேரை தானே இப்ப தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க லைஃப்ல மேம்பட்டு இறையுணர்வு பெற வரைக்கும் நாங்க வாட்ச் பண்றதுக்கு தயார். இனி நீங்க அந்த இடத்துக்கு வரணும். கொண்டு வந்த வினையை தொண்டு செய்துதான் போக்கிக் கொள்ள முடியும். தொண்டு ஒரு மிகச்சிறந்த செயல் கர்மா கழிக்கிறதுல. அதனாலதான் எல்லா மகான்களுமே இந்த தொண்டுல ஈடுபட்டு முக்தி நிலை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தொண்டு செய்து தன்னோட வாழ்க்கையை நிறைவு செய்தாங்க. ஒரே நிமிடம் தண்ணிக்கு. ஓகே. அப்போ தியாகமும் தொண்டும் தான் முக்திக்கு எளிய வழி என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய தியாகமும் நாம் செய்யக்கூடிய சேவையும் தான் முக்திக்கு எளிய வழி. அப்ப அதை மகரிஷி அவங்க பயிற்சி ஒரு பக்கம் கொடுத்து நம்ம பாவப்பதிவை கழிக்கிறதுக்கான சூழலையும், தொண்டு செய்து நம்ம பாவப்பதிவை கழிக்கிறதுக்கான சூழல் ரெண்டையுமே கொடுத்ததாலதான் மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த மனவளக்கலை யோகா என்பது மிகச்சிறந்த ஒரு யோக பயிற்சி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பல்வேறு மார்க்கங்கள்ல யோக பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் சேவை செய்வதற்கான வாய்ப்பு எல்லா இடங்கள்லையும் முழுசா வழங்கப்படலை இன்னைக்கும். ஆனா மகரிஷி அவங்க நாமளே சேவை செய்யற அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்துறாங்க. நீங்க இன்னும் ஒரு ஆண்டுகள், அடுத்த ஒரு ஆண்டுகள் நம்ம வந்து முழுக்க முழுக்க ஆசிரியர் பயிற்சி தான் கொடுக்க போறோம். இதுல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு வருஷம் வந்து அத்தனை பேருமே ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கணும். அவ்வளவுதான் தேவைங்க. எழுத படிக்க தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம், தப்பு கிடையாது. வயசை பத்தி இங்க பிரச்சனையே கிடையாது. மகரிஷி படிச்சது 3வது தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகரிஷி படிச்சது 3வது தான். நிறைய ஆசிரியர்கள் 3வது 5வது படிச்சவங்க தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப படிப்பு இங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆண் பெண் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்க பெண்கள் தான் நிறைய நிறைய ஆசிரியரா இருக்கிறாங்க. வயது ஒரு தடை இல்லை. 80 வயசு ஆசிரியரானவங்களும் இருக்கிறாங்க. ஆர்வம் வேண்டும். சரிங்களா? இந்த சமுதாய மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தா போதும், இறைநிலை குரு நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க.
சரி, நான் எதற்காக ஆசிரியர் பயிற்சிக்கு வரணும் அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க தொடர்ந்து இந்த சங்கத்தோடு, இந்த ஆன்மீகத்தோடு தொடர்புல இருக்கணும்னா நீங்க ஆசிரியர் ஆயித்தான் ஆகணும். வேற வழி இல்லை. வேற வழியே இல்லை. நீங்க ஆசிரியர் ஆகல அப்படின்னா, நார்மலா விட்டுட்டீங்க அப்படின்னா, இது 10ஓட 11 இது கடந்து போயிடும். நம்ம பழையபடி நம்முடைய வாழ்க்கை பழையபடி மாறி போயிடும். முதல் விஷயம், நான் இதுல இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆசிரியர் ஆகிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஆசிரியரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இது ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்களை பேச வைக்கிறது, இதுக்கெல்லாம் ட்ரைனிங்ஸ் இருக்கும். ஒரு சிலர் உடற்பயிற்சியில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, ஒரு சிலர் தவம் பண்றது பிடிக்கும், ஒரு சிலர் பேசுறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலர் பாடுறதுக்கு நல்லா வரும். உங்களோட டேலண்ட்டை வளர்த்திக்க முடியும். திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம். நிறைய பெண்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, பட் அங்கீகாரம் இல்லை. அப்ப உங்களுக்கான ஒரு அங்கீகாரமா பிளாட்ஃபார்மா இந்த இடத்த நீங்க எடுக்க முடியும். சரிங்களா? ஒன்று, நீங்க இந்த தொடர்புல இருந்து விடுபடாம இருக்கணும்னா நீங்க ஆசிரியர் பயிற்சி சேர்ந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. என் அறிவு கெட்டின சிந்தனை சொல்றேன். நீங்க யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க. விட்டுட்டோன்னா எப்பொழுதும் போல நீங்க வெளியே போயிருவீங்க. வெளியே போய் கொஞ்ச நாள்ல இந்த பயிற்சி எல்லாம் மறந்து போயிடும், பழையபடி போயிடும். ரொம்ப ரேர், லட்சத்தில் ஒருத்தவங்க இதுக்குள்ள நிலைச்சு இருக்கிறதே பெரிய விஷயம். இதான் உண்மை. காலம் அப்படி ஓடிட்டு. ரெண்டாவது, பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யறதுக்கு நீங்க ஆசிரியரா இருக்கணும். ஏன்னா ஆசிரியர் அப்படின்னு நம்ம வரும்போது நமக்கு நாமே ஒரு கேள்வி வரும், நம்ம ஆசிரியரா இருக்கோம், நம்ம பயிற்சி செய்யறோமா, 4 பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குற தகுதிக்கு மாறிட்டு இருக்கிறோம், நம்ம எவ்வளவு பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஆசிரியரா இருக்கிறவங்க தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். முதல், தொடர்ந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இரண்டாவது, தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான ஒரு தூண்டுதல், ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு இந்த நீங்க ஆசிரியர் ஆகும்போது. மூன்றாவது, தத்துவத்திலே தெளிவு பெறணும்னா நீங்க ஆசிரியர் ஆகும். தத்துவத்திலே தெளிவு பெறணும்னா நீங்க ஆசிரியர் ஆகித்தான் ஆகும். ஏன்னா அது ஆசிரியர் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் ஒரு விஷயம் பேசுறேன், உங்களுக்கு புரியுது, பட் உங்களுக்கு முழுசா அது புரிஞ்சிருக்காது. நீங்க என்னைக்கு இதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். இது உங்களுக்கு இப்ப புரியாது, நீங்க ஆசிரியரா இருந்த அனுபவம் இருந்தாதான் புரியும். ஏன்னா நீங்க ஒண்ணு போய் சொல்லி கொடுக்க போறப்பதான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இன்னொன்னு, அதுக்குள்ள ஆழமான ஒரு புரிதலே வரும். நான் டிப்ளமோ பண்ணேன். இதுல 96% மார்க், ஸ்டேட் செகண்ட் மார்க். அப்ப எனக்கு அந்த புக்ல எல்லாமே தெரியுமில்ல. பட் வகுப்பெடுக்க போறப்பதான் தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் என்னை தயார் பண்ணும்போது தான் அவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியுது. இப்ப நான் தத்துவத்திலே தெளிவாகணும் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக ஆசிரியர் பயிற்சி என்பது கட்டாயமா வேணும். இல்லாட்டி தத்துவ புரிதல் இருக்காது. தெரிஞ்ச மாதிரி இருக்குமே தவிர தெரிஞ்சிருக்காது. நான்காவது, மிக மிக முக்கியமான விஷயம், என்னுடைய பாவப்பதிவுகளை நான் போக்கணும்னா சேவை செய்யணும். குறிப்பாக அறிவுகளை தொண்டு செய்ய வேண்டும். அறிவுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இப்ப நிறைய சாப்பாடு போடுறாங்க, உடலுக்கு சேவை, உயிருக்கு சேவை. துணி வாங்கி கொடுக்குறாங்க, உடலுக்கு உயிருக்கு சேவை. ஆனா இன்னைக்கு என்ன சேவை வேணும்னா அறிவுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும். மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. அறிவை கொடுத்து துன்பத்தை நீக்க வேண்டும். விவேகானந்தர் சொல்வாரு, மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு. மீனை கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தடவை தான், ஒரு வேலை தான். பட் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அந்த அறிவு அவன் வாழ்நாள் முழுக்க கையாண்ட வேண்டியதில்லை, மீனை பிடித்து பழுத்துக் கொள்ளுவான். அப்ப அறிவு தான் இன்னைக்கு கொடுக்கணும். உடல், உயிர், மனம், வாழ்க்கை பற்றிய அறிவு கொடுத்தா போதும். இன் ஃபியூச்சர் எதுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னா இந்த வாழ்க்கை கல்விக்கு தான். ஏன்னா பொருள் கல்வி நல்லா வந்துருச்சு, நிறைய பொருள் சம்பாதிச்சுட்டாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. பட் நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, மன அமைதி இல்லை. அப்ப அதற்கான சொல்யூஷன் எதுங்க? இதுதான். அப்ப நாம தொண்டு செய்வதற்கு, பிறர் துன்பம் போக்கி நம்முடைய பாவத்தை கழித்துக் கொள்வதற்கு இது மாதிரி ஒரு உயர்ந்த செயல் கிடையாது. இதில் நீங்க அடுத்தவருடைய உயிரை உய்விக்கிறதுக்கு தீட்சை கொடுக்க முடியும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் மிகச்சிறந்த செயல் என்னன்னு மகிழ்ச்சி கேட்டீங்கன்னா ஒரு உயிரை உயிர்விப்பதுதான். பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளாக தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு உயிரை தியானத்தின் மூலமாக உயர்வு பெறுவதற்கு உதவுவதுதான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த தொண்டு. அதுக்கு மேல தொண்டு கிடையாது. அப்படிப்பட்ட சேவையை நம்ம எல்லாரும் செய்ய முடியும். ஞானிகள் தான் தீட்சை கொடுப்பாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் நம்மையே தீட்சை கொடுக்கிற குருவாக மாற்றி இருக்கிறார். குருமார்கள் சீடரை உருவாக்கியதாக வரலாறு இருக்கிறது. குருமார்களை உருவாக்கிய குருமகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இங்க நாம தான் ஆசிரியர், நாம தான் குரு, நாம தான் பயிற்சி கொடுக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு உயரத்துல நம்மளை கொண்டு போய் வைக்க முடியும். நமக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு ஆன்மீக யோக பயிற்சியில் இருக்கிறதுக்கான அங்கீகாரம் மிகப்பெரிய விஷயம் இது. அது குறிப்பா பெண்களுக்கு இன்னைக்கு அங்கீகாரமே இல்லை. உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயமாக, தன்னம்பிக்கைக்கான ஒரு விஷயமாக இந்த ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நாம நல்ல வழியில நிக்கிறதுக்கு இந்த ஆசிரியர் பயிற்சி வேண்டும். 6வது பாயிண்ட். இப்ப என்னை நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்காக இந்த மஞ்சள் துண்டு கட்டுறீங்க அப்படின்னு. நான் முதல்ல தியானத்துக்காகத்தான் கட்டுனேன். ஏன்னா மஞ்சள் நிறம் குருவனுடைய ஆற்றலை ஈர்த்து நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதனால மஞ்சள் நிறத்தை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆசிரியர் குரு அவங்க வந்து கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்க அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் நான் தொடர்ந்து அதைய பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் கட்டுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப இதை கட்டிட்டு இருக்கிறப்போ என்னுடைய எண்ணமோ சொல்லோ செயலோ தவறா போறப்போ நான் கவனிக்கிறேன். தவறு செய்யறது இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல எச்சில் துப்பணும். இந்த துணியை கட்டிட்டு கண்ட இடத்துல எச்சில் துப்ப முடியுமா? என்ன நினைப்பாங்க? ஒரு காவி வேஷ்டி, காவி ஷர்ட்டு, கருப்பு வேஷ்டி, கருப்பு ஷர்ட்டை போட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டு தப்பு பண்ணா எப்படி? அது எதுக்காக அந்த துணி போடுறதுன்னா, நீ சாமி அப்படின்னு உணர்ந்து தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு தான். அப்ப இந்த துணி கட்டுறது எதுக்கு? நான் சரியா இருக்கணும். இப்ப நான் ஒரு பக்கம் யூரின் போகணும், நடு ரோடு நின்று போவேனா? நானு ரோட்டோரத்துல போக முடியாது இல்ல. ஒரு ஒழுக்கம் எனக்கு தானா வரும். அதே போல மற்றவங்களும் என்னைய கொஞ்சம் சரியான பார்வையில பார்ப்பாங்க. புரியுதா இல்லைங்களா? மிக முக்கியமா நான் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு தான் துணி கட்டுறேன். இது ஒரு வெளிப்புறத்துல இருக்கிற ஒரு கருவி. அப்படின்னு இதை கட்டிட்டாலே நல்லவனா இருப்பானா அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்லை. பட் இது ஒரு காரணியா இருக்கு. உள்ளதான் முக்கியம், அகம்தான் முக்கியம். பட் இது ஒரு காரணி. அப்ப நான் ஒழுக்கமானவனா இருக்கிறேனா அப்படின்னா, நான் ஆசிரியர் அப்படின்னு சொல்றப்ப நான் பயிற்சி செய்யணும்னு ஒரு உணர்வு வருது இல்ல. நான் உணவு சரியா சாப்பிடணும், உழைப்பு சரியா இருக்கணும், நல்ல எண்ணமா இருக்கணும், நல்ல சொல்ல இருக்கணும், நல்ல செயலா இருக்கணும். அப்ப நான் சரியாக இருப்பதற்கு நான் ஆசிரியர் பயிற்சிக்கு சரிங்களா? இப்படி பல்வேறு விதமான நன்மைகள் நீங்க ஆசிரியர் ஆகும்போது இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்க தத்துவத்துல தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப அடிப்படை பயிற்சி நம்ம ஒரு லிமிட் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது. இன்னும் இது கடந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் உங்களுக்கு வேதாத்திரியம் கான்செப்ட் சொல்றேன்னு சொன்னேன் இல்ல, அது ஒன்றும் சொல்லல. பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் தெரிஞ்சிருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்துல. ஆனா இது ரொம்ப வேல்யூவானதுதான். பட் இதுக்கும் தாண்டி நிறைய விஷயங்கள் தத்துவத்துல தவத்துல நிறைய இருக்கு. சிறப்பு தியானங்கள் இருக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய மருத்துவ முறைகள் அதுல சொல்லி கொடுப்போம். ஒரு அக்குபஞ்சர் மருத்துவ முறை சொல்லி கொடுப்போம், ஒரு நேச்சுரோபதி மருத்துவ முறை சொல்லி கொடுப்போம், ஒரு ஹீலிங் மெத்தட்ஸ் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். இதெல்லாமே ஆசிரியர் பயிற்சியில வரக்கூடிய விஷயங்கள். அப்ப உங்க திறமையை நீங்க நல்லா பெருக்கிக் கொள்ள முடியும். பேச்சுக்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு, தன்னம்பிக்கைக்கான வாய்ப்பு. சரிங்க, ஒரு இடத்துல நீங்க போய் போல்டா ஒன்ன ஃபேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். இன்னும் இதுல ஜூம்லயும் நேரடியாகவும் நீங்க சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு. இன் ஃபியூச்சர் நீங்க ஆசிரியர் ஆகி சான்றிதழ் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க வேணா சென்டர் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற இடத்துல பொருளீட்ட கூட முடியும், தேவைக்கு அளவா. ஏன்னா முழுக்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக தான் நோக்கம்.
பட் தேவை இருந்ததுன்னா ஒரு சிறிய கட்டணம் வாங்கிட்டு கூட நீங்க ஆசிரியராக நடத்தலாம். இது உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா கூட இயற்கையா மாறும். பெரிய புண்ணியம் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பா மாறும். இப்ப ஆசிரியர் பயிற்சி என்பது நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு பயிற்சியா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்க எல்லாராலையும் நிச்சயமா நல்லா பண்ண முடியும். மாற்று கருத்து எதுவும் இல்லை. அந்த விதத்துல நீங்க எல்லாருமே இந்த அடுத்த நிலை பயிற்சியில தொடர்ந்து வாங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நாம பேச வேண்டியது. நான் தான் சொன்னேனே, 2000 கவி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நாம இப்ப அதிகபட்சம் ஒரு 50 கவிக்கு தான் விளக்கம் பார்த்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு 50ல இருந்து 100 கவி வச்சுக்கோம். 5% தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? இன்னும் 95% இருக்குது வேதாத்திரியத்துக்குள்ள. அது நீங்க வேதாத்திரியம்ங்கிற ஒரு பெரிய கடல். நீங்க மேலாப்புல மூழ்கி மீனை பிடிச்சிட்டு வரலாம், ஆழத்துல போய் முத்து எடுத்துட்டு வரலாம். அது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இதற்குள்ள ஆழமா ஆழமா போறீங்க. இன்னும் ஆழமான தவங்கள், தத்துவ விளக்கங்கள், மௌனம், இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணணும். உங்களோட திறன் மேம்பாடு இதெல்லாமே பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம லைஃப்ல வந்து நடக்க போகுது. அந்த வாய்ப்பை வந்து நீங்க எல்லாருமே சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய உரையை நம்ம நிறைவு செய்வோம். நம்ம அடுத்த வகுப்பு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. உங்களுக்கு அந்த வேதாத்திரியம் கான்செப்ட் பத்தி சொல்லிட்டு அதற்கு அடுத்த வகுப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவங்களோட அனுபவ உரை இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஜூன் 21 இருந்து இவங்களுக்கு இறை ஆசிரியர் பயிற்சி அப்படியே நம்ம வந்து தொடங்குறோம். நீங்க வந்து AYPன்னு இருக்கீங்க, ஆனந்த யோக பயிற்சி 3ன்னு இருக்கீங்க. இனி ஜூன் 21 வேர்ல்டு யோகா டே, அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆசிரியர் பயிற்சி தொடங்குது. இந்த அடிப்படை பயிற்சி யோக பயிற்சி நிறைவு ஆகி ஆசிரியர் பயிற்சிக்குள்ள நமக்கு வந்து தொடக்கம். அது ஜூன் 21 இருந்து தொடங்கும். அது சேம் இதே மாதிரியே வாரத்துல 3 நாட்கள் இருக்கும். 3 நாட்கள்ல ஒரு 2 நாட்கள் பிராக்டிஸ் மாதிரி இந்த மாதிரி நான் பேசுறதெல்லாம் இருக்கும். அது கூட நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். உங்க லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய பேர் ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க சின்ன வயசுல, பட் ஆயிருக்க முடியாது. ஆனால் நீங்க இப்போ ஆன்மீக ஆசிரியராக மாற முடியும். ஆத்ம ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் முழுமையா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இதுல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க உங்க குரூப் லீடர்ஷிப்பையும் அங்கிட்டயே பேசலாம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வடிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதாவது 3 அறிவிப்பு மனசுல வச்சுக்கோங்க. முதல் அறிவிப்பு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களுக்கான ஒரு 24 வார சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி 24 வாரம், வாரத்துக்கு 1 மணி நேரம், 24 ஹவர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கட்டாயமா போஸ்ட் எல்லாத்துலேயும் அனுப்புறோம். அந்த போஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி முதல்ல எல்லாரையும் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல வில்லிங் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கீழே நம்பர்ஸ் கொடுக்குறோம், அதுல கூப்பிட்டு பெயர் பதிவு பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? அப்படி வர்ற எல்லா அன்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்ம 24 வாரம் தொடர்ந்து பயிற்சி நடத்த போறோம். அது முடிவில் அவங்களுக்கு சான்றிதழ் பரிசு கொடுத்து நிறைவு செய்யலாம்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 5ல இருந்து 10 மாணவர்களை சேர்க்கணும்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. சரிதான்? இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதுதான் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவை. 5ல இருந்து 10 மாணவர்கள், நான் ஒவ்வொருத்தரும் 10 பேர் சேர்த்தணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த பயிற்சி போய் சேரும். இந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும்.
அந்த 10 பேரை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அவங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் நிகழ்வதற்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நாம பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து 8ஆம் தேதி, வர்ற 8ஆம் தேதி நடக்குது. அதே போல வர 8ஆம் தேதி நம்ம மையத்துல கழிக்கும் சொட்டு மருந்து ஊத்துறோம். பக்கத்தால இருக்கிறவங்க யாராவது இருந்தா வர சொல்லலாம். போஸ்டர் வரும், நீங்க ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து டெய்லி ஷேர் பண்ணுங்க. டெய்லி அந்த போஸ்டர் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 13, 14, 15 2வது வெள்ளி, சனி, ஞாயிறு நம்மளோட அடிப்படை பயிற்சி தொடங்க இருக்குது. அதற்கும் உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் எல்லாம் நீங்க வந்து நேரடி நிகழ்ச்சிக்கு நிச்சயமா சேர்த்து விடுங்க. அதுல நிறைய அன்பர்கள் பயன்பெறட்டும். ரொம்ப முக்கியமானது, நிறைவானது, 21ஆம் தேதி உங்களுக்கு எப்படி ஒரு ஆசிரியர் பயிற்சி தொடங்குறோமோ அதே போல உங்களுக்கு இப்போ முதல்ல நடந்த மாதிரி ஆனந்த யோகா பயிற்சியும் தொடங்குறோம். 4வது பேட்ச். சரிங்களா? 6 மாத பயிற்சியா அது ஸ்டார்டிங்ல தொடங்குறோம். அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் எல்லாரும் சேர்த்து இப்ப நிறைய இவ்வளவு பேர் நம்மளால சேர்த்த முடியுமோ சேர்த்து. இது நமக்கு 6 மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு பெரும் வாய்ப்பு. அதை பயன்படுத்திக்கணும் நம்ம எல்லாருமே. சரிங்களா? நிச்சயமா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்க தமிழ் தெரிஞ்சிருந்தா, செல்போனை ஆண்ட்ராய்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாரும் ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிவிங்க. அவங்களோட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த முறை எல்லாரும் குறைஞ்சது ஆளுக்கு ஒரு 10 பேரையாவது அதை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இன்று மாலை சிறப்பு சொற்பொழிவு பிரம்ம முகூர்த்த ரகசியங்கள் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு 10 விஷயத்த நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல போறோம். நம்ம அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனால நமக்கு என்னென்னவெல்லாம் நன்மைகள் வருது அப்படிங்கிற ஒரு 10 விஷயங்களை நம்ம ஆழமா சிந்திக்க போறோம். அதை நீங்க உணரும் போது தொடர்ந்து நாமளும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க. நிறைவு பண்ணிக்கலாமா?